ஹலோ, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த டீப் டைவ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ மாடல் பத்தி பேச ஒரு விஷயம் இருக்கு. அதோட பேரு DeepSeek V3.2. இப்போ நீங்க நினைக்கலாம், அட இன்னொரு ஏஐ மாடலா அப்படின்னு. ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா கூகுளோட ஜெமினி அப்புறம் GPT-5ன்னு சொல்ற பெரிய தலைகள் எல்லாம் இது ஓரங்கட்டிடுச்சுன்னு ஒரு பேச்சு பலமாடிபடுது. அதனால இன்னைக்கு நம்மளோட அலசல் என்னன்னா, இந்த பெரிய டெக் கம்பெனிகளோட ராஜ்யம் உண்மையிலே முடிவுக்கு வருதா? ஒரு சின்ன கம்பெனியால அவங்கள ஜெயிக்க முடியுமா? இந்த DeepSeek V3.2 அந்த புரட்சியோட முதல் படியா இருக்குமான்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமா ஒரு டெக் யூடியூப் வீடியோவோட விரிவான ஒரு அனாலிசிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டீப்சீக் ஒரு சீன நிறுவனம். அவங்க எந்த விதமான பெரிய விளம்பரமோ ஆரவாரமோ இல்லாம ரொம்ப அமைதியா அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டெல்த் ரிலீஸ் மாதிரி. ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸை பார்த்ததும் மொத்த டெக் உலகமும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அந்த நம்பர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். பெரிய மாடல்களை இது ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் இருக்கா? அந்த வீடியோல என்ன சொல்றாங்க? DeepSeek V3.2ல 2 வெர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு திங்கிங், இன்னொன்னு ஸ்பெஷல். இதுல இந்த ஸ்பெஷல் மாடல் தான் இப்போதைய ஹீரோன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, இந்த கடினமான கணித போட்டிகள்ல கூகுளோட ஜெமினி 3.0 ப்ரோ 95 மார்க் வாங்கின இடத்துல DeepSeek 96 வாங்கியிருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ 95க்கும் 96க்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன நம்பரா இருந்தாலும், இந்த மாதிரி உயர்நிலை போட்டிகள்ல இது ஒரு ஒலிம்பிக்ல மைக்ரோ செகண்ட் வித்தியாசத்துல தங்கம் ஜெயிக்கிறது மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி கோடிங் போட்டிகள்லயும் மத்த சிக்கலான பகுத்தறியும் டாஸ்க்குகள்லயும் இது ஜெமினியை விட ஒரு படி மேல இருக்குன்னு பெஞ்ச்மார்க்குகள் காட்டுது. ஓகே, இது கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த நம்பர்ஸை யாரு வெளியிட்டது? கரெக்ட், நீங்க சரியான பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. நம்ம சோர்ஸ்லயும் இதை தெளிவா எச்சரிக்கிறாங்க. இந்த பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் எல்லாத்தையும் டீப்சீக் நிறுவனமே வெளியிட்டு இருக்கு. அதனால அவங்க சொல்றத அப்படியே 100% நம்பாம கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோட அணுகிறது நல்லது. ஆமா, அதுதான் சரி. ஆனாலும் இந்த ஆரம்பகட்ட முடிவுகள் ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்கு. இது ஏதோ தற்செயலா கிடைச்ச வெற்றி மாதிரி தெரியல. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் கூகுள், ஓப்பன்ஏஐ மாதிரி 1000 கோடிகளை கொட்டும் நிறுவனங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் எந்தவித ஆரவாரமும் இல்லாத இந்த டீப்சீக் ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருக்காங்களா? சீக்ரெட் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 3 புத்திசாலித்தனமான டெக்னிக்கல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதுல முதல் டெக்னிக் தான் இந்த மாடலோட வேகத்துக்கும் அப்புறம் குறைஞ்ச செலவுக்கும் காரணம். அதுக்கு பேரு ஸ்மார்ட்டர் அட்டென்ஷன் அல்லது DSC. ஸ்மார்ட்டர் அட்டென்ஷன், அது என்னது? யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு 500 பக்கம் இருக்கிற ஒரு புத்தகத்தை படிச்சு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தகவலை எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வார்த்தையும் வரி விடாம படிப்பீங்களா? மாட்டீங்க இல்லையா? இல்ல, ஸ்கிம் பண்ணுவேன். அதேதான். வேகமா பக்கங்களை புரட்டி முக்கியமான தலைப்புகள், முக்கியமான பத்திகளை மட்டும் ஸ்கேன் பண்ணுவீங்க. இந்த DSA டெக்னிக்கும் அதே மாதிரி தான். ஏஐ ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை படிக்கும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காம எது முக்கியமோ அதுக்கு மட்டும் அதிக கவனம் கொடுக்கும். ஓ, இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ வேகமா வேலை செய்யும், செலவும் கம்மியாகும் ஒரு புரியுது. ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கே. முக்கியமான பகுதிகளை மட்டும் படிக்கும்போது எதையாவது முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இப்போ ஒரு சட்ட ஆவணத்தை படிக்கும்போது ஒரு சின்ன வார்த்தை மாறினா கூட அர்த்தமே மாறிடுமே. நல்ல கேள்வி. அந்த ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம் எதை ஸ்கிப் பண்ணணும், எதுக்கு கவனம் கொடுக்கணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அதனால மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதனால தான் இதோட வேகம் அதிகமாகுது, செலவும் பயங்கரமா குறையுது. இதுதான் அவங்களோட முதல் புத்திசாலித்தனமான மூவ். சரி, மோர் சூப்பர். அடுத்தது என்ன? ரெண்டாவது டெக்னிக். ரெண்டாவது மேம்பட்ட பயிற்சி, அதாவது மோர் ட்ரெய்னிங். நிறைய ஏஐ கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடலுக்கு ஒரு தடவை பிரதான பயிற்சி கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் சின்னதா டியூன் பண்ணுவாங்க. ஆனா டீப்சீக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட மொத்த பட்ஜெட்ல 10% மேல. 10%? ஆமா, இந்த போஸ்ட் ட்ரெய்னிங், அதாவது மாடலை மெருகேற்றதுக்காகவே செலவு பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு கார் தயாரிச்சதுக்கு அப்புறம் அதை சாதாரண ரோட்ல ஓட்டி பார்க்காம ஒரு ரேஸ் ட்ராக்ல மாசக்கணக்கா ஓட்டி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் டியூன் பண்ற மாதிரி சொல்றீங்களா? அருமையான உதாரணம், சரியா சொன்னீங்க.
ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு ஒரு முறைய பயன்படுத்தி இந்த மாடலை இன்னும் கூர்மையாக்கியிருக்காங்க. இதனால அதோட பகுத்தறியும் திறன் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. சரி, அப்போ வேகத்தை அதிகப்படுத்திட்டாங்க, பயிற்சியும் அதிகப்படுத்திட்டாங்க. ஆனா அந்த வீடியோல செயற்கை ஏஐ பயிற்சின்னு ஒரு வித்தியாசமான விஷயத்த சொன்னாங்களே, அது என்னது? அது எப்படி வேலை செய்யுது? அதுதான் 3வது மற்றும் ரொம்பவே சுவாரஸ்யமான டெக்னிக். சிந்தெட்டிக் ஏஐ ட்ரைனிங் ஃபார் டூல் யூஸ். எளிமையா சொல்லணும்னா, ஒரு ஏஐக்கு சில கருவிகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்க இன்னொரு ஏஐயே பயன்படுத்தியிருக்காங்க. என்னத? ஆமா, உதாரணத்துக்கு ஒரு சிக்கலான கணக்குக்கு கால்குலேட்டர் தேவைப்படும் போது அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு இந்த ஏஐ கத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மனுஷன் ஒரு வேலையை செய்யும்போது சரியான டூலை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம். ஒரு ஏஐ இன்னொரு ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்குதா? இது கேட்கவே கொஞ்சம் இன்செப்ஷன் படம் மாதிரி இருக்கே. ஆமா, அப்படிதான். இந்த திறமையால தான் சர்வதேச கணித ஒலிம்பியாட் மாதிரி ரொம்பவே கடினமான போட்டிகள்ல கேட்கப்படுற கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான கருவிகளை பயன்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தீர்வு காண முடியுது. இதனால தான் அது தங்கப்பதக்கம் வெல்லும் அளவுக்கு துல்லியமா இருக்கு. ஓகே, இப்போ புரியுது. இந்த 3 டெக்னிக்களும் சேர்ந்து தான் இந்த மாடலை இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாத்திருக்கு. சரி, இது நம்மளோட ஆரம்ப கேள்விக்கே நம்மளை கொண்டு வருது. இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்கள் எப்பவுமே கூகுள் ஓப்பன்ஏஐ மாதிரி மூடிய மூல மாடல்களை விட பின்தங்கி இருக்குன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. இந்த DeepSeek v3.2 அந்த நிலையை மாத்துதா? நிச்சயமா. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைனே சொல்லலாம். இது வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் மாடல்கள் பெரிய கம்பெனிகளோட மாடல்களை விட சுமார் 8 மாசம் பின்தங்கியிருக்குன்னு ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு. ஆனா நம்ம சோர்ஸ்ல எக்ஸ், அதாவது ட்விட்டர் தளத்துல ஒருத்தர் சொன்னதை மேற்கோள் காட்டுறாங்க. ஓ, என்ன சொல்லியிருக்கார்? அந்த 8 மாச கதை இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. ஓப்பன் சோர்ஸ் ரொம்ப வேகமா முன்னேறி இப்போ அந்த இடைவெளி ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. இது டெவலப்பர் கம்யூனிட்டில ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது டெவலப்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆனா என்ன மாதிரி ஒரு சாதாரண யூசருக்கு இதனால என்ன லாபம்? ஓப்பன் சோர்ஸ் முன்னாடி வர்றது எனக்கு எப்படி முக்கியம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஏஐ மூளைகள் சில பெரிய நிறுவனங்களோட கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க அதை எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு கொடுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட அதே சக்தி வாய்ந்த ஒரு மூளை எல்லாருக்கும் இலவசமா கிடைக்குது. ஓ, இதனால ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கூகுள் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏஐ வச்சு ஒரு புது அப்ளிகேஷனை உருவாக்க முடியும். இதுதான் உண்மையான டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஏஐ. வாவ் இனிமே புது புது கண்டுபிடிப்புகள் எங்க இருந்து வேணா வரலாம். வாவ் இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி தான் தெரியுது. சரி, நான் இப்பவே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணணும்? இதை பயன்படுத்துறது சுலபமா? இல்ல இதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிகிரி வேணுமா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சின்ன நடைமுறை சிக்கல். டெக்னிக்கலா நீங்க இத ஹக்கிங் ஃபேஸ்னு ஒரு தளத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்லயே கூட ரன் பண்ணலாம். டாக்கர், கூகுள் கொலாப் மாதிரியான டூல்ஸ் மூலமாவும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதாவது டெக்னிக்கலா ரொம்ப யோசிக்காம ஆன்லைன்லயே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வழிகள் இருக்கு இல்லையா? ஆமா, வழிகள் இருக்கு. ஆனா அந்த வீடியோவை செஞ்சவரே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதுக்காக நான் ஹக்கிங் ஃபேஸ் போய் சிக்கலான கோடிங் வேலைகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்றாரு. இதுதான் உண்மை. நானும் அப்படிதான். ஒரு புது ஆப்பை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி 4 ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் இருந்தாலே வேணாண்டா சமின்னு விட்டுடுவேன். சக்தி வாய்ந்ததா இருக்கிறது மட்டும் போதாது, சுலபமாவும் இருக்கணும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போதைக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கூடிய சீக்கிரம் இதை எளிதா பயன்படுத்துற மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துரும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. அது என்ன? அதுதான் இதோட விலை. விலை? இது ஓப்பன் சோர்ஸ்னா இலவசம் தானே? மாடல் இலவசம். ஆனா அதை ரன் பண்றதுக்கு ஏபிஐ மூலியமா பயன்படுத்தும் போது ஒரு செலவாகும். அந்த செலவு தான் இங்க ஆச்சரியமான விஷயம். இந்த DeepSeek மாடல் GPT-5 விட 25 மடங்கும், Gemini 3.0 Proவை விட 30 மடங்கும் மலிவானது. ஒரு நிமிஷம், 30 மடங்கா? தப்பா சொல்றீங்களா? இல்ல, 30 மடங்கு. அதாவது ஜெமினிக்கு 30 ரூபா செலவு பண்ணா இதுக்கு வெறும் 1 ரூபா தான் செலவாகுமா? இது எப்படி சாத்தியம்? இதுல ஏதோ தரம் குறைவா இருக்குமோ? தரக்குறைவில்ல. இதுக்கு காரணம் நாம முன்னாடி பேசின அந்த ஸ்மார்ட்டர் அட்டென்ஷன் டெக்னாலஜி தான். அது கம்ப்யூட்டிங் பவரை ரொம்பவே மிச்சப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, 30 மடங்கு விலை கம்மினா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனி மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு ஏஐ ப்ராஜெக்டை இப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கூட முயற்சி பண்ணி பார்க்க முடியும். ஆமா. ஏஐய பயன்படுத்துற முறையே இது தலைகீழா மாத்தும். அப்போ இந்த முழு அலசலையும் தொகுத்து பார்த்தா சில விஷயங்கள் தெளிவா தெரியுது. ஒன்னு,
DeepSeek V3.2 ஒரு சக்தி வாய்ந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல். இது பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு நேரடி சவாலா வந்திருக்கு. கரெக்ட். ரெண்டாவது, புத்திசாலித்தனமான தொழில்நுட்பத்தால இது நம்ப முடியாத அளவுக்கு மலிவா இருக்கு. இது AI துறையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆனா மூணாவதா ஒரு விஷயமும் இருக்கு. இப்போதைக்கு இத சாதாரண பயனர்கள் அணுகிறது கொஞ்சம் கடினம். இந்த தடை உடைக்கப்படும் போதுதான் இதோட உண்மையான சக்தி எல்லாருக்கும் கிடைக்கும். சரியா? மிகச்சரியா தொகுத்தீங்க. இப்போ இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இதுவரைக்கும் நாம இந்த மொழி மோடலோட டிஜிட்டல் திறன்களை பத்தி, அதாவது அதோட மூளைய பத்தி மட்டும்தான் பேசணும். ஆனா நம்ம சோர்ஸ்ல டீப்சீக் கார் 2ன்னு ஒன்னு வந்தா அது எல்லாத்தையும் மாத்திடும்னு ஒரு சின்ன குறிப்பு இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, டிஜிட்டல் உலகத்துல இவ்வளவு சிறப்பா பகுத்தெறிகிற ஒரு ஏஐக்கு ஒரு கார் மாதிரியான ஒரு உடலை கொடுத்தா என்ன ஆகும்? இவ்வளவு சக்தி வாய்ந்த மலிவான ஒரு ஏஐ நம்மளோட நிஜ உலகப் பொருட்கள்ல, செல்ஃப் டிரைவிங் கார்கள்ல, ரோபோக்கள்ல பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்கும்? அது உங்க உலகத்தை உண்மையிலேயே எப்படி மாற்றும் நீங்க எப்போதாவது யோசிச்சதுண்டா?